நண்பர்கள் அனைவருக்கும் ஆன்மீக கிரீன் டீ சேனலின் அன்பு வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காளிப்பட்டி கந்தசுவாமி கோவில். இது சேலம் நாமக்கல் மாவட்ட எல்லைக்கு உட்பட்ட பகுதி காளிப்பட்டி கந்தசுவாமி கோவில் அமைஞ்சிருக்குங்க. சேலத்துலேருந்து ஆட்டியாம்பட்டி வந்து அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காளிப்பட்டி கந்தசாமி கோவிலுக்கு நாங்கள் 2 வீலரில் வந்துட்டோங்க. இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோவிலானது ஆட்டியாம்பட்டியிலேருந்து திருச்செங்கோடு போகிற வழியில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. காண ஓடோடி வந்த காளிப்பட்டி கந்தசாமி கோவில் இதுதாங்க. கலியுக கடவுள் பரம்பொருள் அப்பனே முருகா போற்றி. இதுதாங்க பார்க்கிங் ஏரியா. இங்கே 2 வீலருக்கு 10 ரூபா வசூலிக்கிறாங்க. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இங்கே கோயில் எடுத்தாப்புலேயே உப்பு மிளகு போட்டு வேண்டுதல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு உள்ளே வராங்க. கோவிலை நிறுவியவர் ஸ்தாபகர் திரு லட்சுமண கவுண்டர். லட்சுமண கவுண்டர் ஜீவ சமாதி இதுதாங்க. ஐயா லட்சுமண கவுண்டர் ஒரு தீவிர முருக பக்தருங்க. இவர் வந்து வருடம் தைப்பூசத்துக்கு இங்கே வந்து பாத யாத்திரையாகவே பழனி மலைக்கு சென்று வருவது வழக்கம். ஒரு முறை போக முடியாமல் ஏதோ காரணத்தினால முருகர் வந்து அவர் கனவில் தோன்றி நீ என்ன தேடி வர வேண்டாம், எனக்காக வந்து நீ இருக்கிற இடத்துலையே ஒரு கோயிலை கட்டுன்னு சொல்லி ஆணையிட்டிருக்கிறாரு. அதனால் தோன்றிய கோயில் தாங்க காளிப்பட்டி கந்தசாமி கோவில். பழனி, சுவாமிமலை, திருச்செந்தூர், காளிப்பட்டி கந்தசாமி, திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, ஆறுபடை வீடு நடுவில் அப்பன் காளிப்பட்டி கந்தசுவாமி. காலை 6 முதல் 7:30 வரை, மாலை 7:30 வரைக்கும் கோயில் திறந்துருக்குங்க. கோவில் திறந்திருக்கும் நேரம் விசேஷ காலத்தில் மாறும் நண்பர்களே. இந்த கோயிலுக்கு நான் தை முதல்லே வந்துட்டேங்க. இப்போ இது வந்து இந்த கோயிலுக்கு எப்போ சிறப்புனா தைப்பூசத்துலாம் பயங்கரமாக கூட்டம் இருக்குங்க. இங்கே இந்த இடம்லாம் நடக்கவே இடம் இருக்காது. இந்த எல்லா இடமும் எல்லாம் கடையால் நிரப்பப்பட்டிருக்கும். மக்கள் கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. இந்த ஊர்லேங்க பிரதான தொழில்னு பார்த்திங்கன்னா ஜவுளியோ விவசாயம் தாங்க. பொதுவாகவே இங்கே எல்லா நாளுமே கூட்டம் அதிகமாக வருங்க. இந்த முருகனுக்கு உகந்த நாள் கொஞ்சம் கூடுதல் அதிகமாக கூட்டம் இருக்கும். நம்ம இங்கே பிரசித்தி பெற்ற நாள் எதுன்னு சொன்னீங்கன்னா தைப்பூசமும் பங்குத்திரம் தான் அதிகமாக லட்சக்கணக்கான மக்கள் கூடுவான்னு சொன்னாங்க. பொதுவாக முருக கடவுள் கந்த கடவுள் நமக்கு தெய்வமாக இருந்தாலும் இங்குள்ள கிராம மக்களுக்கும் இந்த பகுதி சார்ந்த மக்களுக்கும் அப்பன் கந்தசாமி முருகன் வந்து இங்கே குலக்கடலாகவே வணங்கப்படுறாருங்க. இங்கே வார நாட்கள் எல்லா நாளுமே கூட்டருங்க. பொதுவாக அமாவாசை, கிருத்திகை, சஷ்டிக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குங்க. கந்தசாமி கடவுளை பழனிமலை முருகனாகவே கருதி பக்தர்கள்லாம் வணங்கி வராங்க மக்களே. நானும் இந்த வரிசையில் நின்று வந்து முதல்ல பார்த்தது அப்பன் விநாயகர் பெருமானை. அப்பனை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே செல்வோம் நண்பர்களே. கோயிலானதுங்க சில பல நூற்றாண்டுகள் முன்னாடி கட்டினதாக தெரியுது. அந்த கோயில் ஆனால் கலைநுட்பமாக கட்டியிருக்காங்க. அவர் எவ்வளோ அழகு. அப்பன் முருகனுக்கு அவர் மேல் உள்ள பக்தியால் அன்பினாலும் பிறந்த திருத்தலம், அழகிய திருத்தலம் நம்ம கந்தசாமி கோவில் திருத்தலங்க. கோயில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சேலம் நாமக்கல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நல்ல இயற்கை வயல்வெளியில் சூழ்ந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் சுற்றியும் கிராமம், நடுவில் அழகிய கோயிலுங்க காளிப்பட்டி கந்தசுவாமி கோவில். 100ஆண்டு கோயில். ஆனால் பாருங்கள் இன்னும் புதுசு மாதிரியே இருக்குங்க பாருங்கள். மாதிரியை பராமரிக்கும் நிர்வாகத்திற்கும் அங்குள்ள பக்தர்களுக்கும் நம்ம நன்றியை காணிக்கையாக்குறோங்க. இந்த கோயிலானது இந்து சமய அறநிலையத்துறையினால் பராமரிக்கப்பட்டு வந்தாலும், தனியார் அறங்காவலர்கள் வச்சு பராமரிக்கப்பட்டு வந்தாலும், ஆனால் இந்த கோயில் சுற்றியுள்ள பக்தர்கள் எல்லாம் இதை சொந்த கோயிலாக தான் கருதுகிறாங்க. இந்த தை மாதத்தில் நடக்கும் தைப்பூச தேர் திருவிழாவுக்கு இங்கே பழக வச்சுருக்காங்க. எவ்வளவு மணி. இங்கே படமாக இருக்கிறவர் தாங்க கந்தசாமி கடவுள். இவர் தான் இங்கே மூலவர். நல்லதே நடக்கும். இங்கே எல்லாம் இந்த கோயில் பற்றி வரலாறுல அங்கே இருக்கு. பாம்பு கடுத்தவருக்கு விபூதி வழங்குதல், இங்கே வரட்டு மாட்டில் பால் கறத்தல், இந்த கோயிலுடைய வரலாறு தான் அப்படி இருந்திருக்காங்க. பழனியிலேருந்து ஆண்டவனை கால்பட்டிக்கு வரவழைத்தல்.
பகல் மலை வழியாக மூலக்கடவுளை முருகனை பார்க்க போகணும். போகிற வழியில் இடது பக்கம் சிவபெருமான் காட்சியளிக்கிறார். நம்மளை வரிசையில் சாமி கும்பிட்டு வச்சுங்க. இங்கே மூலஸ்தானத்தை புகைப்படத்தை எடுக்க அனுமதி இல்லை. இப்போ நாம் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. எல்லா கோயிலையும் திருநீர் பாருங்கள் வெண்மையாக இருக்கும். ஆனால் இது பாருங்கள் கருநிறத்தில் இருக்குது. இது வந்து கரும்பு சக்கையிலேருந்து இந்த திருநீர் தயாரித்து இங்கே இருக்க பக்தர்களுக்கு வழங்கப்படுதுங்க. இந்த திருநீர் வந்து அவ்வளோ மகிமை கொண்டது. இந்த திருநீர் என்னென்னா விஷமுறிவு திருநீர். பாம்பேதை தீண்டினா கூட இந்த திருநீரிட்டால் அவங்களுக்கு அந்த விஷமுறிவு ஏற்பட்டு பழைய இயல்பு நிலைமை திரும்புவான்ட்டு நம்பப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பால் கொடுக்க முடியாத வரட்டு மாடுகளுக்கு இந்த திருநீரிட்டால் அந்த பால் நல்லா சுரக்குன்னு சொல்லிட்டு இது நம்பப்படுதுங்க. இந்த கந்த நீர் கருமருந்துன்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த கருமருந்து கந்த நீர் இட்டால் பில்லி சூனியம் விலகுன்ட்டு நம்பப்படுதுங்க. வணக்கம் சொல்லுமா. முருகனை கொண்டு வந்தீங்களா? சரி. கிரீன் சேனலில் குழந்தைங்களை ஏன் காட்டுறேன்னா, எனக்கு குழந்தையும் தெய்வம் ஒன்று தாங்க. கோயிலுக்கு புறம் மூலவருக்கு பின்னாடி பக்கவாட்டில் நவகிரக கோயில் அமைஞ்சிருக்குங்க. சனீஸ்வரனுக்கு எள்ளு தீபம். சனி பகவான் கோயிலுக்கு மேலும் சிறப்பு கந்தசாமி முருகனுக்கு பலாபிஷேகம் செய்யும். முருகர் கந்தசாமி கல்யாணம் வேண்டுதலாக வந்து அவங்க வேண்டுதலுக்கு எப்படி பண்ணுறாங்க மற்றும் பிள்ளை பேரும் இது எதுக்கு கட்டுறாங்கன்னு திருமணம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் வள்ளிவரம் சரி. கல்யாணம் ஆகாதையும் குழந்தை பிறப்பாதையும் இது மாதிரி கட்டிட்டு போனால் சீக்கிரம் நடக்கும். இது வேண்டுதலாக மாங்கல்யமும் தொட்டிலும் கட்டுறது. இந்த வன்னி மரத்தில் இந்த வன்னி மரமானது இங்கே தலைவிருட்சமாக இருக்குதுங்க. கருவறை அப்போ இந்த கருவறை அபிஷேகம் நீர் வெளியே இருந்துருக்கு. கோயிலுக்குள் பின்புறம் கந்த பெருமானோட அண்ணன் ஆகிய விநாயகர் பெருமான் கருணையோட காட்சி தராருங்க. இந்த கோயிலோட வரலாறு என்னமா? அடுத்தது பாருங்க, பிரசாதம் லட்டு தராங்க. தினை மாவு, அதிரசம், தட்டுடை. நான் உங்களை எடுத்து அவங்க தான் எடுத்துருக்கேன். அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கே இருக்குது சிவன். மூலவர் வந்து இங்கே வந்து முருகர் கந்த சுவாமி ஆள்பட்டி. அருள்வாக்கு லட்சுமண கவுண்டர் உருவாக்கு அந்த கோயில் கட்டினது. இங்கே விசேஷம் என்ன? அந்த கோயிலோடைய சிறப்பு என்ன? தை மாதத்தில் வந்து தைப்பூசம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம். இந்த பகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு 20 நாளைக்கு தை மாதத்தில் விவசாய பெருமக்களும் ஜவுளி பெருமக்களும் வந்து அதிகமாக அங்கே வந்து தைப்பூசம் சிறப்பு. ஆமாம். சரி. இங்கே வந்து கொடுக்குற திருநீர் வந்து கருந்திருநூறு அதான் கருமையாக இருக்குது. அது வந்து கருமருந்து, கந்தனுடைய கருமருந்து. இது வந்து பாம்பு கடி கூட, பாம்பு விஷக்கடி தேடினவங்களும் சரி, எதிரிகளுடைய தொல்லையாக இருந்திருந்தாலும் சரி, பசுமாட்டில் பால் கறக்காதவங்க கூட இங்கே வந்து அந்த திண்ணூறு வாங்கி போட்டாக்கா சிறப்பு. சரி. இன்றளவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு தலமாக வளர்க்கப்படுது. நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ. இந்த கோயிலோட நந்தவனம் அது வந்து முடிவு காணி செலுத்த இடம். இந்த மாதிரி தெரியாத கோயில்கள்லாம் வெளியே
சொல்கிறதுக்கு க்ரீன் டிக் சேனலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிரபலமாகாத கோயிலெலாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா நாங்கள் அதே வீடியோ பண்ணி போடுவோம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.